சித்தி. ஹே ஹாய் யூடியூப் சித்திஸ் ஃபேமிலிஸ். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா பொதட்டூரில் வந்து குபேரா படம் பார்க்க போகிறோம். போகிற வழியெல்லாம் vlog-ஆ எடுக்கிறோம். பிடிச்சிருந்தா நீங்களும் கூடயே வாங்க. பாய். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா காரில் வந்து அந்த படத்துக்கு போயிட்டுருக்கோம் பொதட்டூருக்கு. இது யாருன்னா இது என்னோட ஹஸ்பண்ட் பட்டு. ஹாய் சொல்லுது. இது எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. ஸோ எங்களை பற்றி கொஞ்சம் சின்ன இன்ட்ரோ. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எங்களுக்கு என்டர்டைனிங்காக எல்லா ஆடியன்ஸும் வச்சுக்கணுன்ற ஒரு ஆசை ரொம்ப நாளாகவே இருந்தது. ஸோ அந்த ஆசைலாம் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தாண்டி போயிடுது. ஸோ அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் அந்த சேனலையே ஆரம்பிச்சிருக்கோம், யூடியூப் சித்தின்னு சொல்லிட்டு. இந்த சேனலில் வந்து நாங்கள் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக கேமிங்கு, ட்ராவல் விளாக்ஸு, அண்ட் தென் டெய்லி விளாக்ஸ், குக்கிங் வீடியோஸ், அது மாதிரி நிறையா எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே பண்ணி போட்டுருப்போம். நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே இருக்கோம், இப்போ எங்கே போகிறோம் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே இருக்கோம்னா அஹோபிலம்ன்ற இடத்துல இருக்கோம். அஹோபிலம்ன்றது பர்த் பிளேஸ் ஆஃப் லார்ட் லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மி நரசிம்மரோட அவதார ஸ்தலம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். நான் வந்து அந்த டெம்பிளில் தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ இந்த அஹோபிலம்ன்றது வந்து ஒரு ரூரல் வில்லேஜ், பட் இட்ஸ் டூரிஸ்ட் டிவோஷனல் டூரிஸ்ட். ஸோ அந்த இடத்துக்கு வந்து வர டூரிஸ்ட் வந்து அவ்வளோவா டிவைனிட்டி நிறையா கிடைக்கும். பட் நல்லா வெஜ் ஃபுட் அண்ட் அகாமடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டம். இங்கே ரொம்ப அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை. பட் அதெல்லாம் வந்து தன்னோட ஃபேமிலிக்கே கஷ்டப்பட்டு, ஆமாம் இதெல்லாம் மிதிச்சு எல்லாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து 20 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு வராங்க எங்களோட பேரண்ட்ஸ். அந்த கம்பெனி பேர் வந்து அஹோபிலம் மாலோலண்ட் டூர்ஸ் அப்படின்னு பேர். அந்த அஹோபிலம் மாலோலண்ட் டூர்ஸ்ன்றதுல வந்து டோட்டல் பேக்கேஜ், லோக்கல் பேக்கேஜ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஃபுட் அகாமடேஷன், பிராமின் ஹோம்மேட் ஃபுட் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கணும்னா www.ahobilam.net அப்படின்ற வெப்சைட்ல இருந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ அது வந்து நாங்கள் அடுத்த வீடியோ நல்லா கிளியராக போடுறோம். இப்போ ஜஸ்ட் இன்ட்ரோ தான். இந்த அஹோபிலத்தை ரூரல் இருக்கிறதுனால இங்கே அவ்வளோவா எங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே அவ்வளோவா எல்லாம் இருக்காது. ஒரு மூவி பார்க்கணுன்னா கூட ஒரு 65 கிலோமீட்டர்ஸ், அதாவது ப்ரொஜெக்டூர்னு சொன்னால இந்த ப்ரொஜெக்டூருக்கு தான் போகணும். அங்கே தான் கொஞ்சம் நார்மலான கிளாசிக்கான ஒரு தியேட்டர் இருக்கும். இந்த ப்ரொஜெக்டூர்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாம்பேல வந்து நம்மளுக்கு எல்லாமே சீப்பாக கிடைக்கும், நிறைய எல்லா ஐட்டமும் கிடைக்கும், வெரைட்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இங்கே வந்து இது மினி பாம்பே. பாம்பேல என்னென்ன கிடைக்குமோ உங்களுக்கு எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸஸ் கிடைக்கும். ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே, ட்ரெஸ் மட்டும் இல்லை, எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ இந்த ப்ரொஜெக்டூருக்கு இந்த vlogல வந்து நம்ம மூவி அவுட்டிங்காக போட போகிறோம். இந்த மூவி அவுட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த vlogsல வந்து ப்ரொஜெக்டூரை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி சில vlogs வரும். பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை தியேட்டரில் மீட் பண்ணுறோம். பாய். பாய். கண்மறை தேடும் காதல் உணர்வே, விண்மலரது என் உறவே, வானலைந்திடும் காதல் நினைவே, தனக்காக வாழ்ந்திடவே. நீ இல்லா உலகத்தில் தான் உனப்பல துடிக்கிறேனா, என்னை நானே உணர்கிறேன் நான் உன்னருகினில் இருப்பதனால். தேடி தேடியே அழுதே நீ துணையாய் வந்தாயே. ஹாய், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பொதட்டூர் வந்துட்டு இருக்கோம். இது பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பொதட்டூரில் வந்து இங்கே தான் சினி ஹப் அப்படி சொல்லிட்டு இங்கே தான் கொஞ்சம் பெரிய தேட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். இது எப்படி குபேரா படம் வரும் எப்படி பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். Yeah.
இப்ப நாங்க எங்க இருக்கோம்னா கரைப்பட்டி காஃபில இருக்கோம். படம் இப்பதான் பார்த்துட்டு இருந்தோம். சூப்பரா இருக்கு படம். தனுஷ் சார், நாகார்ஜுனன் சார்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அது இல்லாம ராஷ்மி தான் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. காம்படிஷன்ஸ்லாம் இருக்கு இந்த மூவில. அது இல்லாம எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது இந்த மூவியோட என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஈக்குவலா ஹியூமனிட்டியை வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த படத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது இல்லாம மியூசிக்லாம் வந்து சூப்பரா இருக்கு. அந்த சவுண்ட் எஃபெக்ட் அர்த்தமும் நல்லா இருந்தது. சூப்பரா இருக்கு படம். நீங்க பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தது. எப்படி இருந்தது நீங்க போயிட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய். இப்ப நாங்க ப்ரொஜெக்ட் ஒரு படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொன்னேன். நல்லாதான் இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும். அப்படியே வர வழியில கார்ல வந்துட்டு இருக்கும் போது ப்ரொஜெக்ட் தாண்டோம். அப்ப எங்க மாமியார் கால் பண்ணி சில திங்ஸ் வாங்கணும், நெசசரி திங்ஸ் அப்படி சொன்னாங்க. ஐயோ நமக்கே வாங்க தெரியாது. சரி எங்க வீட்டுக்காரர் இருக்காருன்னு தைரியமா போனேன். அவர் அங்க டிமார்ட்ல வந்துட்டு என்னால தள்ளலாம் முடியாது, நீயே தள்ளிட்டு வா சொல்லிட்டாரு. அந்த ட்ராலி மாதிரி இருக்கும் இல்லையா, அது தள்ளிட்டு உள்ள போனா இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் எல்லாம் எக்ஸிட் கேட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் பார்த்தோம். அங்க இந்த பதட்டூர்ல நல்லா இன்னும் இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கல. நாங்க கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. நாளைக்கு பாக்கலாம். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் அப்படியே பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சா அனுப்புங்க, பிடிக்கலையா கமெண்ட்ல திட்டாதீங்க. பாய்.